அனைவருக்கும் வணக்கம். வடக்கடையை முடிச்சுட்டு வந்து ஒரே சந்தோஷம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்தியாவில் பார்க்குறிய, வெளிநாட்டில் கூட 4% மக்கள் இந்திய மக்கள் பார்க்குறிய. அம்புட்டு அனைத்து வாழ் மக்களுக்கு நன்றி. அதை விட இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம வீட்டில் ஒன்று நடக்க போகுது. என்ன தெரியுமா? அந்த காலத்துலலாம் எங்கள் ஆத்தா, எங்கள் அப்பா அம்மா காலத்துலலாம் நாங்கள்லாம் வந்து தோசை இட்லி திங்கணும்ட்டா அப்படியே ஆர்வப்பட்டு தீபாவளி ஆடி இந்த மாதிரி நாட்கள் என்னைக்கு வரும்னு காத்துக்கிட்டே கிடந்து ஆத்தா தோசை சுட்டுச்சுன்னா அப்படியே அடுப்படியை சுற்றி உட்காந்து அப்படியே எப்போ சுட்டு தட்டுக்கு வரும்னு அப்படியே 7-8 பிள்ளை கற்று வச்சுருப்பாங்க. 7-8க்கு ஒன்றொன்னா போட்டு வரும். ஆசைப்பட்டு அப்படியே ஏங்கி சாப்பிட்ட காலம் உண்டு. ஆனால் இப்போ உள்ள காலத்துகளில் அது பாட்டுக்கு ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்டு பேசாண்டு இருக்கு. போனை நோண்டிக்கிட்டே பெட்ரூம்பு, அவங்களுக்கு தனி பெட்ரூம்பு போனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க. ஒருத்த முஞ்சிய ஒருத்த பார்க்கறது இல்லை, ஒருத்த பேசுறது இல்லை. காலம் கலிகாலமாக போச்சு. அந்த கலிகாலத்துக்குள்ளதான் நானும் இருக்கேன். நானும் அப்படித்தான் உங்களை மாதிரி தான் நானும் போனுங்கன்னெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் திரியிறேன். இல்லைன்னு சொல்ல கிடையாது. நீ பெரிய நல்ல வழக்கம், நீ மட்டும் போன் பார்க்கறவ நாங்கெல்லாம் போன் பார்த்துக்கிட்டு கிடக்கா அப்படின்னு நினச்சிடாதீங்க. நானும் அந்த காலகட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். ஆனால் பாருங்க, எங்கேயோ குண்டு ஓடுறாங்க, போர் நடக்குதா. போர் நடந்ததுனால நம்ம ஊருக்கு சிலிண்டர் இதுகெல்லாம் வரலையா, எல்லாரும் ஒரே பொருளியாக பேசிட்டு கிடக்காங்க. இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்னு நான் சிலிண்டரை பதிஞ்சேன். வந்துருச்சு சிலிண்டரு. ஆனாலும் நாளைக்கு பின்னாடி கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் யோசனை பண்ணி சிலிண்டர்லாம் புக் பண்ண உடனே வந்துருச்சு. ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னொன்று வாங்க காட்டுறேன். இங்கே வாங்களே, கேட்டிருந்தீங்களே கடைக்கு பயன்படுத்துகிற சிலிண்டரு. என்ன சிலிண்டருக்கா இது? கடை சிலிண்டரா வீட்டு சிலிண்டரா? இந்த புதுசாக ஒன்று வந்துருச்சு கடை சிலிண்டரா. அந்த இருக்கு பாருங்க, கமர்ஷியல் சிலிண்டரா அது என்னமோ சொல்லுவாங்க. பெரிய சிலிண்டர் தான். இந்த புதுசாக சிலிண்டர்லாம் வந்துருச்சு. இங்கே வருங்க, அந்த பெரிய சிலிண்டர் தான் பயன்படுத்தணும். நம்ம மெயின் ரோட்டில் விட்டுக்கிட்டுங்க, அதில் போய் கடை சிலிண்டரை போட முடியுமா? தூக்கிட்டு போயிடுவாங்க போலீஸு. அப்படிலாம் இல்லை, சட்ட ரீதியாக என்னவோ அதுபடியே நடப்போம். சின்ன கடையாக இருந்தாலும் அப்படி யோசனை பண்ணி எங்கள் வீட்டுக்காரு குதூகலமாக அன்றைக்கி வந்து அடியே இன்னைக்கு நம்ம குஷியாக அப்படியே பார்த்துக்க வெளியில் அடுப்பை குட்டி நம்ம வந்து தோசையை சுடுறோம் அப்படின்ட்டாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். கடையை விட்டு குடுக்குடுக்கு வந்ததையே அப்படியே குடிச்சிட்டு நீங்கள் கேட்குறீங்களே, ஏக்கா வேலையை பார்த்துட்டு வந்து எப்படி இப்படி இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா வேலையும் அப்படி சிரிச்ச முகத்தோடி குஷியாக பார்க்குறீங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? குடும்பத்தில் இருக்கிற மனுஷ மக்கள் தான். குடும்பத்தில் இருந்த மனுஷ மக்கள் நல்ல மனுஷங்களை அவங்கள உழைச்சிட்டு வந்து அசு உசுண்டு இல்லாமல் அவங்கள ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து அதை எடுக்குமா இதை எடுக்குமான்னு ஒரு ஐடியா கொடுத்து அதே வடி செய்கிறப்ப நல்ல சந்தோஷமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு குடியாரனை வச்சுக்கிட்டு அங்கிட்டு குத்தா இங்கிட்டு குத்தா அப்படி உழைச்சிட்டு வர பிள்ளை உம்பளையில அது பேச இது பேச இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு ரொம்ப சங்கட்டமாக போயிடும். அதனால் இன்றைக்கி இந்த சட்னி இருந்தீங்களா வீட்டுக்குள்ளேயே அரைச்சு தேங்காய் சட்னி, இந்த பொரியல்ல சட்னி. ஐயா ஐயோ பார்க்குறது இல்லையாடா சந்து? சாரி என்ன சாரி பூரி இது ஒன்று அப்படியே அரைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா தாளிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியில் உட்காந்து இன்னைக்கு சுட போகிறோம். ஓடியங்க எங்கள் ஆத்தா எங்கள் அம்மா எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். அப்படி தாங்க இருக்கணும். அதே நான் சந்தோஷமாக வேலையை பார்த்துட்டு வந்து சந்தோஷமாக வேலை பார்க்குறது காரணம். இந்த பற்றியில் வெளியில் பாருங்கள் எப்படி உட்காந்துட்டாடு சிலு சிலு தோசை கலத்திட்டு வேடா சோத அம்மாச்சியை பாருங்க. அங்கே தீப்பெட்டி எடுத்துட்டு வாப்பே. இந்தா சீமா அப்பா கோமரை சொல்லி கொடுத்துருக்காரு. கண்ணை கரையன்னு ஒன்றுமே இருட்டாக இருக்குப்பா. லைட்டை போட்டுக்குருமா? இல்லை ஏன் போன்ல எப்படி இருக்கு? லைட்டு போட தெரியல சீமா. மின்னல் மாதிரி எவனே இருக்கான் பாருங்கப்பா. என்ன ஒன்றும் தெரியல. இதானே மின்னல் சிம்பிளாப்பா. எங்கள் அம்மா பார்த்துங்க அடுப்பு வந்தால் செங்காங்கல்ல தான் கூட்டியிருக்கு இன்னைக்கு. எதானே லைட் இருந்துச்சு. அடுப்பு வந்தா கேமரா இந்த சைடில். எந்த சைடு? அடுப்பு அந்த சைடு. எங்கள் அம்மா பார்த்தீங்களா அடுப்பை குட்டி இந்த உக்காந்துருச்சு. இன்னவொன்ன அப்படியே நாங்கள் சமைக்க போகிறோம். போங்க, இப்படித்தான் இருக்கணும். நல்ல வெட்ட வெளியில் வீடு கிடச்சதுனால நாங்கள்லாம் பிழைச்சோம். அடுக்கு மாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ண முடியும்? பூரா கரண்ட் அடுப்பு பற்ற வைக்கணும். பல சிக்கல் இருக்குது. எனக்கு எந்த சிக்கலுமே இல்லையே. நல்ல குஷியாக வேலையை முடிச்சுட்டு, அதாவது வடையெல்லாம் முடிச்சுட்டு ஓடியே வந்துட்டேன். ஓடியே வந்து இங்கே வந்தால் சீமாப்பா கொடுத்த ஐடியா நல்லா இருந்துச்சு. ஏன் பாட்டாப்பா இருந்தால் நண்டு இப்போ தான் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டேன். ஹோம்ஒர்க் அவங்களாம் ஹோம்ஒர்க் பண்ணட்டும் வாங்க. நம்ம மாவு இதெல்லாம் தூக்கிட்டு போவேண்ணே. தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் வச்சு கிடுக்கிடுன்னு சுடுவோமா? ஏங்க நான் வந்துங்க ரொம்ப குஷியாயிருவேங்க. எங்கள் வீட்டு ஆளுங்க அப்படி நல்லா பார்த்துக்கங்க, குசாலமான நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படித்தான் பார்த்துக்கங்க. வந்தேன்னா சோறு வத்தே வந்தேன். வேலையை முடிச்சுட்டு வந்தானே வீட்டுக்கு வச்சுறாரு. பானே இன்னைக்கு எல்லாரும் அடுப்பு குட்டி தோசை விடுவா, நீ உங்கள் மக்களுக்கு உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு பூரா அதை காட்டுண்டாரு. சூப்பர் பாட்டு அப்படியே சேலையை அவுத்து போட்டு
ஓடுனே மடமடன்னு குளிச்சேன். என்ன மஞ்சளை கொஞ்சம் அழுத்தி குளிச்சு விட்டே பிறகு காந்தது மூஞ்சி மஞ்சள் வெயில் தர்றேன். இன்னும் இப்போ கூட டேப்பை திறந்தா தண்ணி சூடாக வருது. அப்படியே காந்தது மூஞ்சி அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக குளிச்சுட்டு பிறகு அதோட குசியாக ஓடி போய் வேக வேகமாக குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் ஒரே க்ளீன் பண்ணிவிட்டு சட்னிக்கெலாம் அரைச்சிட்டு அப்படியே குடுன்னு கிளம்பிட்டேன். அப்படிதான் இருக்கனே சந்தோஷமா இருக்குல்ல. உங்கள்கிட்டயே எங்கள் குடும்பத்தில் எப்படி தோசை விட்டு திண்டோன்னு பாருங்க சோட்டு போட்டு கட்டாப்பிலாச்சு. நாங்களும் தோசையை கேஸே இல்லாமல் சுட்டாப்பிலையாச்சு. அப்படியே சந்தோஷம் உங்களுக்கு எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு மனசு சந்தோஷப்பட்டது மாதிரி ஆச்சு. எத்தனை பேர் சொல்கிறாங்க ஏத்த நான் தனிமையில இருக்கேன் உன் வீடியோத்தையும் பார்த்து மனசு ஆறுதல் பட்டுக்கிறேன்டு. அப்படி தனிமையாக இருக்கிற ஊரை என் குடும்பத்தில் ஒருத்தவங்களை என் வீட்டுக்கு வந்தது மாதிரி சமம். என் வீட்டில் விஷயங்கள்லாம் நடக்கிறதப்புறம் இந்த இப்படின்னு சொல்கிறப்ப எங்கள் வீட்டுக்கே நீங்கள் வந்துட்டதா அர்த்தம். என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? அப்படித்தேன் நான் இங்கே இருக்க எல்லாருக்கும் பொரியல் சட்னி ஓகே. பூஜாவுக்கு மட்டும் பார்த்து தக்காளி சட்னி வேணுமா? நான் தனியாக வைக்க முடியுமாங்க? எத்தனை வைக்கிறது? மணி ஆகிப்போச்சு. மணி 7 ஆயிடுச்சு 7:30 ஆயிடுச்சு. சமைக்கணும்ல. அவள் வேணும்னு ஒரே இடம் பிடிக்கிறா. யோசனை பண்ணி பார்த்தேன். காலையில் தக்காளி பச்சடி வச்சேன். அது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அப்படியே குறந்து அரைச்சி தக்காளி சட்னி ஆகிட்டு எப்படி சாது செம்ம கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லாதீங்க. அவளுக்கு மட்டும் இது போதும். அவளுக்கு எங்களுக்கு பூரா பொரியல் சட்னி, அவளுக்கு மட்டும் தக்காளி சட்னியா இல்லாட்டா சாம்பார் வைக்கணும். அவள் சொல்கிறான் ஏமா இல்லாட்டா சாம்பார் வைங்கன்னு. போடியாக்கிட்டு இங்கே பிறந்தவங்க வீட்டில் வகை வகையாக எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு திங்கிறது. கட்டி கொடுத்த இடத்துல இருக்கிறத சாப்பிட்டு கம்முன்னு இருக்குங்க. பொம்பளை பிள்ளைய ஊர் இப்படித்தாங்க. என்னத்தை சொல்றீங்க? அவளை மட்டுமா? நானும் தான். மாவு வந்து நம்ம வீட்டு மாவு தான். அரைக்கிறதுல இல்லை, அரைக்கிறது பிடிக்காது. என்ன வேலை வெட்டி பார்த்தாலும் சரி அரைக்கக்கூடாது. அரைக்கணும் வீட்டில். சனி ஞாயிறு மட்டும் அரைப்பேன். ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கிடுவேன் அரைச்சி. புதன்கிழமை 1 நாள் அரைப்பேன். அப்புறம் சனிக்கிழமை 1 நாள் அரைப்பேன். மாவு அரைச்சி வச்சுக்கிடுவேன். நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசிலே அரைப்பேன். அரைக்கிறத காட்ட சொல்றீங்க காட்டுறேன். பொரியடலை எல்லாமே வாங்கி மொத்தமாக வச்சுக்கிடுவேன். எதையுமே கடையில் வாங்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் கொய்யாக்காய் கொடுத்தாரு சந்தையில். நேற்று இது வியாபாரம் பார்க்கல தின்னுமாண்டு காய் திங்கலை. நான் வியாபாரத்துலேயே இருந்துட்டேன். நல்லாயிருக்கும். என்னம்மா சட்டி வந்துச்சா? முடியும் சர்மா என்ன இருக்கு அதுக்குள்ள கழிச்சு இப்படி படப்படன்னு இருக்கா? ஏமா எனக்கு ஒரு கல்லடுமா நான் உட்காரேன். பூஜாவோட தக்காளி சட்னி ரெடி. என்ன எடுத்து வர சர்மா? பூஜா குட்டி உனக்கு மட்டும் தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டோம். இங்கே வருங்க. எப்படி அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்? காற்று வெளியில் சிலுசிலுன்னு அடிக்குதுங்க. பார்த்தீங்களா? எங்கள் அம்மா இது மறைவுக்கு ஒன்று வச்சுருக்கு. ஏமா இதை எடுத்து வைமா, கல் எடுத்து வைமா. தோசை கண்ணு எடுத்துட்டு வா கலங்கண்டே. இப்படி உட்காரேம்மா இங்கிட்ட தான் நல்லாயிருக்கும். என்ன அப்படி தோசை கண்டு எடுத்துட்டு வா கலங்கண்டு. அப்புறம் தோசை கல் ஊரில் சமைக்கிற மாதிரியே இருக்கா அம்மாச்சி வீட்டில்? அது 2 முட்டை தான் இருக்குச்சுமாப்பா. போதுமா? ஆமாம் அந்த முட்டையை எடுத்துட்டு வா. இன்னும் 2 முட்டை வாங்க போறீங்களா? இந்தாங்க கொய்யாப்பழம் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடுங்க. அப்படி பழுத்துருச்சுமாப்பா. பழுத்துருச்சு. ஏம்மா எண்ணெய் ஊற்று கடுகு போட்டு இந்த இதை தாளிக்கிறமா சட்னியை. அப்போ ஊற்று இருப்பா. சாந்தே புடி தண்ணி எடுத்துட்டு வா போய். ஆமாம் சட்னிக்கு தாளிச்சா துடுக்கி ஊற்ற. புடி தண்ணி எடுத்துட்டு வா. அடுப்பை பிடிச்சி இறக்கும்ல. இந்த டவுசர் இருக்குது சார் டவுசர். தண்ணி மட்டும் போய் என்ன இப்படி இப்போ அம்மா கிட்ட அப்பா அம்மாச்சியை சுட போகுது. அம்மாச்சி சுடாது. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில இப்படி தானே வச்சுட்டு கொடுப்பேன். உட்காந்துக்கிட்டே இருப்பேங்க. எங்கள் அம்மா எப்போ சுட்டு கொடுக்கும் அதை திங்கலாம் அப்படின்ட்டு. அதான் சொன்னேன்ல 2 முட்டை ஏற்றிட்டு வா. 2 முட்டை தான் தாளிக்கிறதுக்கு ஆட்டிட்டு வந்த என்னதாம்மா? நீ ஆட்டிட்டு வந்த என்னத்தம்மா? என்ன போட போறேன்னு கேட்டேன். இந்தா கொண்டு வந்திருக்கேன் பாரு. கடுகு பட்டை வத்தை கருவேப்பிலை அப்படியே புகையுதுங்க. எப்படி இப்படித்தான் மக்களே. வருமுன் காப்பது சிறந்தது. சிலிண்டர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு வகை வர செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்ன இப்படி புகையுது? கேமராவை பார்த்து புடிடி நண்டு. வேலையை பாருங்க. நீங்க கொஞ்சம் கால் எடுத்துருங்கம்மா.
கால் எடுங்க அங்க தெரிய மாட்டேங்குது. அப்படியா? ஆமா. உனக்கு தெரியுது, எனக்கு ஒண்ணும் தெரியலையே. இப்போ நல்லா தோசை கண்டு தெரியுது. தோசையும் தெரியுது, நெருப்பு கூட தெரியுது நல்லா. ஓகே, கேமராவை பிடிக்கி அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. இதே மாதிரி அப்படியே இருக்கட்டும். யார் எடுத்துறாங்க? அது வேணுமா ஊத்துறதுக்கு? ஆமாப்பா, கொண்டாங்கப்பா, கொண்டாங்கப்பா. சூப்பர் மம்மி. சூப்பர் மம்மி. நண்ட பாருங்க, சூப்பர் மம்மியா. என்னப்பா அங்கிட்டு இருக்கு இது? ஏமா இப்படியாம்மா இம்புட்டு அகலமா கூட்டுறது அடுப்ப? கொஞ்சம் ஒடுக்கமா கூட்டினாத்தே நல்லா பகலாம எரியும். இப்படி பாண்டு எரியுதுல. இந்த கட்டி விடு. சந்தே டாடி ஓகே தானே? கேமரா பிடிங்க. கேமராமேன் அங்க தலையில எடுத்துற கூடாது. இப்படி எடுக்கணும். இது கேமரா ஓடியாங்க. வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்களா என்ன? எங்க இந்த நாட்டுல இருந்தா பாக்குறீங்க? அம்புட்டு பேரு அப்படியே எங்க குடும்பத்தை பார்த்து லைக் பண்ண வேணும். அப்புறமா ஹைப் அமக்கணும். ஃபுல்லா தெரியுது. பெல் பட்டன் ஹைப் கிடையாது, பெல் பட்டன். பெல் பட்டன் இல்ல நண்டே. இப்ப புதுசா ஹைப்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க நண்டே. நீ இடையில பேசி மக்களை குழப்பி விட்டுறாத. நல்லா அடிக்கும். இந்தமா எங்க இந்த பிடிக்கிறது இந்த இருக்கு. ஆனா அங்கிட்டு வச்சிட்டீல இது வாய் இருக்கிறது. அது அதுல இந்த இது ஏமா அது வழுக்குமா? வழுக்காத, இது வழுக்குது. இந்த அந்த ஊத்து. கால் ஊத்துறத கிட்ட வந்து எடுத்துச்சுமாப்பா. இருட்டா இருக்கோ? வெளிச்சம் போடுங்க. வெளிச்சம்லாம் இருக்கு. வெளிச்சம் போடுங்க. ஆமா. தோசை கண்டி லைட் ஆன் பண்ணுங்க. லைட் ஆன் பண்ணுங்க. அப்படி கிட்ட வைமா போதுமா. இப்படிதான் வைக்கணும். ரொம்ப அகத்தி வச்சுட்டா. லைட் வருதா? பல்லையே சர்மா குட்டி லைட் ஆன் பண்ணி விட்டு போ. உங்க அப்பாவுக்கும் தெரியல. மின்னல பக்கத்துல இந்த சட்னி தாளித்து விட்டாச்சு. சட்னியை வாங்கிட்டு 4 முட்டை வாங்கிட்டு வையா. டாடி அப்படியே கீழே வச்சிருங்க. மாம் கீழே வைக்கலாமா? கீழே வைக்கலாம். மாம் மாம் என்ன மாம் பாம் அம்மா நான் ஊத்துவா. அம்மான்னு சொல்லுங்கனே. ஊத்துவா. ஆமா ஊத்துவா. நீ தோசை ஊத்தவா? கொஞ்ச நேரம் ஆகட்டும். அம்மா சாப்பிடும்போது நீ ஊத்து. ஆமா ஆமா எனக்கு ஊத்தி கொடுத்தேன். நான் பெத்த மகளே எனக்கு ஊத்தி குடுறா. நான் பெத்த மகன் எனக்கு தோசை போதும். தண்ணி ஊத்தாத ரொம்ப. ஏங்க தண்ணி ஊத்தலன்னா எப்படி தோசை எழுவ முடியுமா? இட்லி மாவு மாதிரி இருக்கு. கட்டியெல்லாம் இருக்கு. கரைச்சி வச்சிருக்கேன். தண்ணி ஊத்தாதுண்டு வரு. இங்க வருங்க. தண்ணி ஊத்தாதுண்டு வரு. சாம்பாருக்கு புளியை கரைச்சி ஊத்துட்டு வரு. புளி குழம்பு புளியே ஊத்தாதுண்டு வரு. நல்லா இருக்குமா? 7 ஊர் அட்டகாசம் பண்ணுவாரு சீமாப்பா. எப்படி வெளியில போய் வேலை பார்த்தாலும் வீட்டில் இப்படி புதியாலமா சமைச்சு கொடுக்கறது இருக்கிற சந்தோஷம் எதுலேயும் வராது. தோசை இழுவ வரல. முத தோசை என்ன இருக்கு? என்ன ரொம்ப இருக்கு. அப்புறம் மறுபடியும் என்ன ஊத்துற? இல்லைம்மா மேலாப்புலம்மா. நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்படியே பிடிச்சிக்கோங்க. வாங்க முட்டை சுடுவோமா? முட்டை இருந்தா எங்க வீட்டில் ஏங்க ஏப்பா அம்பது தூரத்தில் வைக்காது. இங்கிட்ட வச்சு இப்படி மேலே தூக்கி வச்சுன்னா நல்லா தெரியும். கிட்ட வச்சு கொஞ்சம் முன்னாடி அப்படியே பேசுறது கேட்கும். ஏன் கொஞ்ச நேரம் கேமராவை பிடிக்க முடியாதோ? இப்படி தூக்குனா ஒரு இந்த கீழே வைங்க. கீழே வச்சு மேலே அப்படி இது பண்ணுங்க. இல்லாட்டா ஃப்ரண்ட் கேமரா போடுறீங்களா? பேக் கேமரா இல்லாட்டா அம்மா உங்களது அப்படியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் உங்க முடி மட்டும் தான் தெரியல. அப்படியா? ஆமா. ஆத்தாடி அறிவாளைக்கு பேசுவான். எல்லா பேச்சும் அறிவா பேசுவான். தெரியுது ஆனா மண்டைய கொண்டைய கா. தோடு தெரியுது மண்டையும் கொண்டையும். இப்ப தெரியுது. சூப்பர். இப்ப தெரியுது. ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. 2 இப்படி பேசி நீல ஓடு. உனக்கு ஒரு வேலை. அங்க போடா. என்னப்பா புகையுது? புகைதான் எதுக்குமா இப்படி இழுத்து விடுற? புகைதான் தெரியுது. நெருப்பு அவனே இது பாருங்க. சிப்பி தான் வைக்கணும். இது வைக்க கூடாது. ஊதாங்குலை இல்ல. எரிஞ்சு விட்டது. அந்த சிப்பி தான் வைக்கணும். நல்லா குசியாலம் போட்டு சுட வந்தேன். கண்ணு கலங்கிருச்சு மக்களே. தண்ணறியாம குதியாலத்தில் கும்மாளமாய் விட்டது. அம்மா அடுத்து நான் எடுக்கிறேன். என்னத்தை எடுக்க போற? மாவு ஊத்துறேன். மாவு நீ ஊத்திடுற. கண்ணு காது அப்படி பேர் கதறிக்கிட்டு கிடக்கா. உனக்கு பேசான்ற அப்படியே தோமையை எடுத்து வச்சு சாப்பிடு. இந்த வரை எடுத்துருவோமா? அதை எடுங்க. விறகு தேவையில்லை. சிப்பி தான் வைக்கணும். சோறாக்கையில தான்மா விறகு வைக்கணும். முள்ளு வைக்கணுமா? முள்ளு தான் வைக்கணும். ஏங்க அதுதான் தெரியும். ஓ கண்ணு காது. ஏங்க நீங்க எல்லாம் எப்படி முட்டை தோசை சுடுவீங்க? ஒருத்தரும் ஒரு தோசைக்கு முட்டை ஊற்றுவீங்கல்ல. நல்லா தெரியுறேனா?
பரவாயில்லாம தெரியுது. ஏப்பா நீங்க போய் 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிருந்தீங்கன்னா எப்படி தெரியும்? வெறும் ஃபேஸ் மட்டும் தெரிய மாட்டேங்குது, எல்லாமே தெரியணும் பார்த்தேன். எல்லாமே தெரியாது, ஒன்னத்தையும் காட்ட முடியும். புகை எல்லாம் அடிச்சு வெள்ளையா இருந்தது, அதான் எங்கிட்டு வந்தேன். இங்கிட்டு வாங்க சும்மாப்பா. அங்கிட்டு வந்தால் புகை அடிக்குது, புகை மட்டும் தான் வருது இப்போ இங்கிட்டு வரல. ஃப்ரேமில். புரியுதா? புகையா போய்கிட்டே இருக்கு, இதுதான் தெரியுது, புகை மட்டும் தான் தெரியுது, ஆள் உருவமே தெரியலை. இந்த அப்படி இருந்தீங்கன்னா தெரியாதானே. எங்கிட்டு புகை இல்லாம இருக்கா, அங்கிட்டு வாங்க சும்மாப்பா. இங்கிட்டு புகை வருது தான் இங்கிட்டு வந்தேன். நீங்க எங்கிட்டு போறீங்களா, அங்கிட்டு போற வருது. ஆமாம் சொல்லலையா? ஆ? ஒண்ணுமே தெரியலையா? நாங்கெல்லாம் தெரியுறீங்க ஆ. புகை வரும்போது அப்படியே மறைச்சிரு. சுத்தமாக தான் கேமராவே இதாக பிளாங்க் ஆயிடுது. சரி இதை ஸ்லிப் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்லிப் இது பண்ணுங்க, கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு என்கிட்ட கொடுங்க. அப்படித்தான் தெரியும், புகை வந்தால் புகையாத்தான் தெரியும். அப்புறம் புகை வந்தால் மழையாவா தெரியும். என்ன வருதோ அதுதான் தெரியும். ஏங்க எல்லாரும் முட்டை தோசை எப்படி சுடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டு முட்டை தோசையை பார்க்குறீங்களா இன்னைக்கு? பார்த்துட்டு யாராவது கஞ்ச பிசினாரு கமெண்ட் பண்ணக்கூடாது. ஆமாம் சொல்லிட்டேன், எங்கள் வீட்டில் அப்படித்தான் சுடுவோம். எங்கள் சீமாப்பாலேருந்து 50 பேத்துக்கு அப்படித்தான் பிடிக்கும். ஏன் அந்த வாங்கியிருக்கல முட்டை? வாங்கியிருக்கே சீமாப்பா, நம்ம எப்போ ரெகுலராக எப்படி சுடுறோமோ அதை கட்டணும்ல. பொய் சொல்லாமல் உண்மையாக பேசணும். எப்படி இன்றைக்கி முட்டை தோசை சுடுறேன்னு இன்றைக்கி பார்க்குறியா? அப்படி பேர் நல்லா கண்ணை முடிச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. எங்க அம்மா முன்னக்கூடியே சிரிக்குது. ஐயோ அதை காட்ட போறா. ஐயா காட்டுறதுக்கு ஒருத்தர் பிடிங்க. ஐயோ கொழுக்குன்னு ஊத்திட்டேனே, நான் என்ன செய்யறது? ஏங்க இப்படி அப்படி பிடிக்கிறோம்ல சீமாப்பா. ஒருத்தருக்கும் தெரியலன்றதும் ஃபுல் கேமரா பிடிக்கிறேன்றதும் ஒரு கேமராவை பிடிக்கிறாங்க இல்லைங்க. இங்கே வருங்க, நிறைய அன்றைக்கி ஊற்றி விட்டேன் தெரியாமல், கொழுக்குன்னு விழுந்துருச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முட்டை வாசம் மட்டும்தான் விடுறது. அதே எங்கள் வீட்டு முட்டை தோசை. ஏங்க ஒரு 5 முட்டையில் 50 பேரும் சாப்பிட்ருவோங்க முட்டை தோசை சுட்டு. லேசாக பொட்டு பொட்டா குதிரி விட்டு மலைத்தூரல் மாதிரி அப்படியே சுட்டுருவோம். அதே எங்கள் வீட்டு முட்டை தோசை. சட்னி தூக்கிக்க, இங்கே சட்னியை கொடுப்போம், சட்னியை கட்டுவோம். கழிக்க இந்தா சட்னி ரெடிங்க. இந்தா சட்னி என்னென்ன தாளிச்சிருக்கேன்? பட்டை, வத்த, கருவேப்பிலை, கடுகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிப்பேன். ஏன்னு கேளுங்க, சின்ன வெங்காயம் போட்டால் வந்து நல்லது. கொஞ்சம் ஒரு ஓரம் மட்டும். ஆனால் வந்து ரொம்ப வெளியில் கொண்டு வரவுங்க, மத்தியானத்துக்கு கொண்டு வரவுங்க, அவங்களுக்குலாம் வந்து லாய்க்கு வராது, சீக்கிரம் கெட்டு போயிடும். சரி இந்த முட்டை நைட் நேரம்னால அது பிடிப்பா. அப்படி பிடிப்பா மேனே. மூடி இந்த முட்டை. அமெரிக்கா வாழ் மக்களே, இந்திய குடிமக்கள்களே. அமெரிக்காவிலேருந்து பார்க்குறாங்க, ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அமெரிக்காவில் பார்க்குறாங்க, எங்கெங்கேருந்து பார்க்குறாங்க சும்மாப்பா. இந்த முனியம்மாவை ஏதோ ஒரு பிச்சை பழந்த என்னமோ ஒரு கிராமம்னா குக்கிராமத்தில் பிறந்த இந்த முனியம்மாவை எங்கெங்கே இருந்தோ பார்க்குறியா? 50 பேர் பார்த்துட்டு உழைக்கிற முனியம்மா, நீ உழைப்பால் முன்னேறிடுவேண்டு. ஆமாம், உழைக்கிறது மட்டும் இல்லை, குடும்பத்தையும் ஓடியாந்து பார்த்துருவேன். அதுக்கு ஏற்றாப்புல சிலிண்டர் இல்லைன்னு பொருளையை கிளப்பி 50 பேரும் பயமுறுத்தி விட்டாங்க. அதே நாங்கள் இப்படி கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள், சந்தோஷமாக போன் நோண்டாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணாமல் நல்லா கலகலகலண்டு வெளியில் உட்காந்து சிலுன்னு காற்றடிக்குது, வேர்க்காது கொள்ளாது. அப்படி ஒரு தோசை. இப்படித்தான் அந்த காலத்துகளில் ஆத்தாமாரு அப்புமாரு யாருக்கு சுட்டு கொடுத்தாங்க. இப்போத்தான் காலம் கலிகாலமாக போய் கரண்ட் அடுப்பு வேக வைக்கிறது, எல்லாம் என்னென்னத்தையோ பச்சையாக வேக வைக்கிறது, அது என்னது பாத்திரம் வளர்க்குற மிஷினு, துணி துவைக்கிற மிஷினு அப்படின்னு அனைத்துக்கு மிஷினை கொடுத்து பொம்பளைகளுக்கு வேலை வெட்டியே இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு போனை நோண்டிக்கிட்டு வெட்டியை கதையெல்லாம் கண்டு விட்டாங்க. அப்பெல்லாம் அப்படியா? அப்பெல்லாம் ஆட்டிக்கிட்டு கிடக்கிறது நல்லண்ணா பெரியண்ணா தீபாவளி பொங்கல் அப்படித்தான் தோசை இட்லி கிடைக்கும். நண்டு சாப்பிடு, யூனிஃபார்மையே அவுக்குதுல நண்டு. என்னம்மா தோசை மாவா? இங்கே வருங்க, நண்டுக்கு பச்சையாக தோசை மாவு திங்கிறது என்னண்டே தெரியாது, ஓயாமல் கேட்கும். பச்சை தோசை மாவு திண்டு வயிற்றால விட போகுது போ, வெயில் காலத்தில் அப்படி சொல்லக்கூடாது. முதல்ல சாப்பிடு, அப்புறமா அது பண்ணுவோம். அங்கே அப்பா கட்டு, நண்டை மட்டும் கட்டிடாத. நண்டை கட்டினா ரொம்ப குழந்தைகளை கட்டிட்டு இது பண்ணுவேன். நண்டை கட்டாமல் கட்டு. ஏமா நீ 4 வார்த்தை பேசு, ஒன்றுமே பேசாமல் இருக்கு. என்ன பெத்த தாயி வேலை பார்த்துட்டு வந்து எங்கள் ஆத்தாதே வந்து அடுப்பெல்லாம் குட்டிச்சு முள்ளெல்லாம் பிறக்கி வந்து போட்டுச்சு. ஆமாம், சிலிண்டரு தட்டுப்பாடாக போச்சுங்க. அப்போ அதுக்காண்டி இது நினச்சிட்டு கொஞ்சம் சிலிண்டரை காப்பாற்றி வைப்பேன். அடுப்பு போட்டுருந்தேன். எங்கள் அம்மாவோட ஐடியா வந்தேன், சீமா அப்பா தான் மொதல் ஐடியா பண்ணார். அப்புறம் தான் ஒருத்தருக்கும் ஐடியா வந்துச்சு. இதுக்கு நல்லா தானே இருக்குது, நல்ல சந்தோஷமாகவும் இருக்குது. நானும் வேலை பார்த்துட்டு வந்து அலுப்பு தெரியாமல் சுட்டு கொடுப்பேன், உட்காந்துக்கிட்டே நின்றுக்கிட்டே சுட்டா எப்போ தோசை எப்போ போதும்னு சொல்லுவாங்கட்டே இருக்கும். கடுப்படிக்கு இட்லி என்ன புசு புசுன்னு ஊற்றி விட்டு ஓடிடலாம்.
கொஞ்சம் மாவை தண்ணியாக கலப்போம்னா விடுறாருல அந்த திருகுது. நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கல சீமாப்பா ஊட ஓடியாந்து இதை செய்யாதே அதை செய்யாதேன்டுவார். என்னமோ பெரிய சமையல் மாஸ்டர் மாதிரி. எங்கள் ஏரியாவை அந்த ஏரியாவை கட்டுறான். எங்கள் ஏரியாவில் ஒரு காக்கா எங்க ஏரியாவில் ஒரு காக்கா கூட இல்லை பார்த்துக்கோங்க. நாங்கள் மட்டும் பார்த்தீங்களா ஒரே குதூகலமா கும்மாளம் அடிச்சுட்டு கிடக்கோம். ஆத்தாவா ஏத்தா வாங்கத்தா தோசை சாப்பிடுங்கத்தா. ஒரு ஆத்தா மட்டும் வந்திருக்காங்க. சாப்பிடுங்க வேடிக்கையே எங்களை பார்க்க வந்துட்டாங்க. பக்கத்து விட்டு ஆத்தா அவங்கள காட்ட முடியாது. காட்டினா அவங்க அம்மா அவங்க வீட்டில் என்னம்மா சொல்லுவாங்க. எதுக்கு என்ன பார்த்தா ஆத்தா இங்கிட்டு வாத்தா இது இருக்கு கண்ணு எரியுது இங்கிட்டு வா அங்கேயும் கட்டில் ஏறி உட்காரு. நல்லா இருக்கு. கட்டில் ஏறி உட்காருமா. சாப்பிடுங்க ஒரு ஒருத்தல சுட சுட இருந்தால் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அந்த பாருங்க ஒரு ஒருத்தல இப்போதான் வெளியே வராங்க. காகான்னு என்ன ஒரே குரலி சத்தமாக கேட்குதுன்னு. ஏங்க நாங்கள் போகிற இடத்த எல்லார் இடத்துலையுமே இப்படி வைப்போம் கேமராவை. அப்படி வைப்போம். நாங்கள் போகிற இடத்த பூரமா கலகலன்னு ஆக்கிடுவீங்க. நெசமாவேங்க எங்கன்னா குடியிருக்கோமோ அந்த குடியிருக்கிற இடத்த கலகலன்னு ஆக்கிடுவோம். நான் சொன்னேன்ல மாமியா வீட்டோட சண்டை விட்டுக்கிட்டு வேற ஒரு ஏரியாவுக்கு போகணும்ண்டு. அந்த ஏரியா ரொம்ப ரிச்சான ஏரியா பார்த்துக்குங்க. வசதியானவங்க வாழ்கிறாங்க. அவங்கள பூரா பார்த்துக்கிட்டு அவங்க பூரா வெளியிலேயே வரமாட்டாங்க பார்த்துக்குங்க. நாங்கள் என்ன செய்கிறது சிலிண்டரை அடுப்பை வெளியில் வச்சு அதிரசம் முறுக்க சுடுறது பார்த்துக்குங்க. மணக்கும் அதிரசம் முறுக்கு. 50 பேர் வெளியில் வந்துடுவாங்க. என்ன மணக்குது அப்படி பக்காக்கப்புறம் வந்துடுவாங்க. வந்தால் அப்படியே ஒருத்தலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பணக்காரவங்க ஏழை அப்படின்லாம் இல்லைங்க. எல்லாருமே மனுஷ கதை. எல்லாரும் மனுஷங்களாக பேசணும் சிரிக்கணும் விளையாடணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். ஒருத்தர் கௌரவம் பார்த்துக்கிட்டு நம்ம போய் அவங்களுக்கு ஈக்குவலாக நின்று பேசணும்டா நம்மளை மாதிரி அவங்களோட நம்மளை ஈக்குவலாக நினைப்பாங்களோ. நம்ம ஸ்டேட்டஸ் வேறு அவங்க ஸ்டேட்டஸ் வேறு அப்படின்ற ஒரு மனப்பான்மை. அப்படி பல வாக்கில் எண்ணம் கொண்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது பார்த்துக்கோங்க. நாங்கள் போய் இது அதிரசம் முறுக்கு என்னப்பா அதிரசம் முறுக்கு தானே அதிரசம் முறுக்கு எல்லாத்தையும் சுட்டு சிலிண்டரை கூட்டி ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு சுடுறதுக்கு வெளியில் வச்சிடுறது. இப்படித்தான் இப்படி அது ஒரு இது மாதிரி இருக்கும். தெரு மாதிரி இருக்கும். தெருவா அது வந்து அண்ணா நகர் மெட்ராஸில் அண்ணா நகர் எப்படி இருக்குது அதே மாதிரி அந்த ஏரியா நான் இருந்த ஏரியா. லைட்டு பொடுப்பு லைட்டாக பேச்சு ஃபோன் சூடாகுது. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நீ பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இரு. ஓடுதா அது வீடியோ ஓடிச்சுன்னா போதும். ஃபோனு சூடாகத்தான் செய்யும். ஃபோன் சூடாகுன்னா ப்ளஸ் லைட் அடிக்காதா இப்போ தெரியறேண்ணா என்னங்க அப்படி சுடுறது. அப்படி சுட்டா வெளியில் எந்திரிச்சு ஓடியே வந்துடுவாங்க. அதிரசம் நல்லா மணக்கும்ல. மணக்கிறத பார்த்துக்கிட்டு வெளியில் ஓடியாந்துருவாங்க. ஓடியாந்து எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அந்த அதிரசத்தில் 2 வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சுவையாக இருக்குன்ட்டுக்கிட்டு அப்புறம் அவங்க வீட்டுகளுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு அவங்க மெட்ராஸில் இருக்கிற பேரம்பேத்தியெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு சுட்டு கொடுக்குறீங்களான்னு மெட்ராஸ் வரைக்கும்லாம் எங்கள் அதிரசம் போயிருக்கு ஆர்டரில். அந்த அந்த ஏரியாவில் இருக்கையில் அப்படித்தான் ஓட்டுறது பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்து கலகலப்பாக்கிட்டான். வீட்டுக்குள்ளே கடந்த ஊரை வெளியில் அங்கே வாங்க எட்டி வெளியாட்டா காட்டுறா ஏரியாவை. ஆகிட்டு வந்துரு. வீட்டுக்குள்ளே கடந்த ஊரை வெளியில் ஓடியாட்டாங்க. என்ன கேகேன்னு சவுண்டுண்டு. சிலிண்டர் தட்டுப்பாடு அதனால் அடுப்பு வைத்து முனியம்மா சமைக்கிறாள். எங்களுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்தாலும் எப்படியான்னு சமாளித்து ஓட்டுறதுக்கு பற்றியில கருவேலி காடு நல்ல வெட்ட வெளி ஆக்கிடுறான். அடுக்குமாடி கடவுள என்ன செய்யறது? ஐயா பெரிய கொடுமை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ரொம்ப அதிக விலைக்கு போகுது அதிகமாக காசு கிடைக்க வீடு கட்டினா இடம் வாங்கினா அப்படின்னு நினச்சி ரொம்ப நெருக்கமான இடத்துல இடம் வாங்கிறது வீடு கட்டுறது தவறு. எங்களை மாதிரி அவுட்ரு ஓடியாந்துடணும். ஆமாம் அதை கட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் வரிசையாக ஒன்று மேலே ஒன்று அடுக்குமாடி கட்டடத்தில் வாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து இருக்கு வீடு. ஒருத்தர் பார்த்தது இல்லைன்னுவாங்க. எதிர்த்த வீட்டுக்காரங்க யாரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. ஆமாம் கரண்ட் அடுப்பா கரண்ட் புள்ளி என்னன்னு எதுன்னு தெரியுமா? கரண்ட் அடுப்பு சமைக்க எப்படி சிம்மாப்பா இருக்குது தோசை சூப்பராக இருக்கான். விறகடுப்பு புகையில் சமைச்சது நல்லா இருக்கான். நல்லா இல்லைன்னு சொன்னால் தோசை கிடைக்காது. அடுத்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. எங்கள் அம்மா போடு சாப்பிடாது. எங்கள் அம்மா தான் பாவம் அசந்து போய் வந்திருக்கு வேலை பார்த்துட்டு. நீங்களும் அசந்தே வந்திருக்கீங்களோ? எல்லாரும் வேலை பார்த்துட்டு அசந்து வந்திருக்காங்க. நான் மட்டும் பார்த்துக்குங்க இந்த இது இருக்கு பாருங்க எறும்பு அது மாதிரி கிழக்கிட்டு தெரியுவேன். மற்ற ஊரம் ஜோர்வா கிடக்காது. அந்த அந்த நண்டு சாப்பிட்டா ஆளுக்கு சாப்பிடுங்க. ஆள் போகிற தோசை எம்மா முட்டை தோசை.
உலகமே என்னவா போய்கிட்டு இருக்கு. எவ்வளோப்பா மாவு? ஏப்பா ஏப்பா என்னப்பா இது மாவு ஆட்டிடுச்சு தேர்த்த. அப்புறம் இத்தனை நாள் கடையில் வாங்குவேன், நீங்கள் மாவு ஆட்டிடுச்சு. ஏம்மா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவசர ஆத்திரம் ஊருக்கு போயிட்டு ஒரு உடம்பு வலி எனக்கு வராதா, அப்படி வந்துச்சுன்னா கடையில் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்குண்டு சனிக்கிழமை ஆட்டிட்டு இல்லை, சனிக்கிழமைன்றேன், நேற்று என்னக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆட்டினேன். ஏங்க ஏம்மா என்னம்மான்னு சொல்லு. நம்ம ஆமாம் வீட்டு கதையை சொல்லுமா, நம்ம அப்பா கதையை சொல்லுமா. நம்ம அப்பா சாப்பிடையில எப்படிம்மா பயந்து வந்து சோறு விடுவோம் சொல்லுமா. சோறு அப்படி கண்ணு கிடந்தா எடுத்து வைக்கிறது. நல்லா சொல்லு. கட்டுக்குன்னு ஒரு சத்தம் கேட்டால் போதும். கட்டுக்குன்னு ஒரு சத்தம் கேட்டால் போதும், சோறு பறந்துடும். எங்கள் அம்மா சொல்ல, அடியே நீ போய் சோறு விடுண்டா, நான் போட்டு நீ போ அப்படின்னு படுத்துக்கிட்டு, ஏய் சாப்பாடு போட வாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா. எங்கள் அப்பா சவுண்டு கேட்ட விட ஏத்த நீ பார்த்தே அப்படின்ட்டு, நான் போகல நீ போ அப்படின்ட்டுவேன். ஆத்தா தள்ள அப்போத்தே முன்ன பின்ன ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம மகன்ட்டு பேசாண்டு இருக்கு, நான் போட என்னைய வையி நீ போத்தேன்னு எங்கள் அம்மா கெஞ்சு என்னைய. நான் பயந்துக்கிட்டு நடிக்கிட்டு நான் போக மாட்டேன் நீ போ அப்படின்னுவேன். என்னை பெற்ற அப்புக்கு சோறு ஓட அப்படி பயப்படுவான் தாய் மகளும். என்னமோ குத்தக்குற கொலை செஞ்சவங்க கூட அப்படி பயப்பட மாட்டாங்க, அப்படி பயந்து கிடப்போம். என்னம்மா சொல்லு கதையா. அவர் கதையை சொல்லக்கூடாதா? ஏன் ஆவியை வந்துடுவாரா? கீழே வைங்க. கதையை சொன்னாங்க அப்பா ஆவியை வந்து கடிச்சு வச்சுருந்தேன். எங்கள் அம்மா பாவம் அப்படி ஒரு சித்திரவதை நடந்துச்சு. மூட்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏங்க மூட்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த வேலையிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு யோசனை பண்ணி சீமாப்பா இங்கே எங்கள் மகன்கிட்ட பேச கிளம்பிட்டார். நம்ம சொல்கிறது சீமாப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாருங்கப்பா. இந்த வேலையிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்னு யோசனை பண்ணி என்னடி மண்ணெல்லி கொடுக்குறேன்னு மண்ணை ஒரே கொட்டை கொட்டி குதிச்சு ஓடிடுவார். குறை சொல்லலை, அப்போ தானே கோவத்தில் இருக்கார் புருஷன். எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லாது. அதனால நான் பக்கத்துலேயே பெஞ்சிருக்கேன். மூட்டை மண் அள்ளி அள்ளி தின்றுவேங்க நான். மழை பெஞ்சிட்டு என்னம்மா அந்த மண்ணில் மூட்டை மண்ணில் தண்ணி விழுந்து வச்சுக்க மணக்கும் கம்மண்டு அள்ளிக்கிட்டு தின்றுவேன். திண்டா எங்கள் அப்பா ஏய் மண்ணை திண்டியாண்டு கேட்பாரு. திங்கலப்பாண்டுவேன். காலையில் பேலையில் கண்டுபிடிச்சிடுவார். சாப்பிட்ற எத்தையும் சரி சாப்பிடுதா என் மக சொல்லக்கூடாதான். தக்காளி சட்னி எப்படி இருக்கு? தக்காளி பச்சடி வச்சேன் காலையில். தக்காளி சட்னி கேட்டா நான் என்ன பண்ணுறது யோசனை பண்ணேன். 7 ஊர் சட்னி வச்சுக்க தெரிய முடியாது நம்மளால். தக்காளி பச்சடியை அரைச்சிட்டேன். என்னம்மா எப்படி எப்படி மகளுடைய சாமர்த்தியம்? ஆனால் என்னை பெத்த அப்போ சொன்னார். நான் வந்து என்னம்மா இது தனி கொடுத்துட்டு போயிருந்தேன்னா அங்கே என்னை பார்க்க வந்திருந்தாரு. அப்போ காய்கறி சோறு குழம்புலாம் ஆக்கிறத பார்த்துட்டு என் மகன் எந்த காலத்துலையும் பிழைச்சிக்கிறோம், வறட்சியான காலத்தில் கூட என் மகன் பிழைச்சிக்கிறோம். என்னை தேசி சமைச்சு சாப்பிட்டு என் பொண்டாட்டி மாதிரியா என் பொண்டாட்டி அவள் அடுத்து எங்கள் அம்மா என்ன செய்யும் தெரியுமாங்க. அப்போலாம் வந்து தோசை இட்லி அருவுங்க நல்லெண்ணெய் பெரிய நம்ம தோசை சுட்டா ஒருத்தர் சுட்ட தோசையை காட்ட மாட்டாங்க வெளியில். எங்கள் ஆத்தா ரோட்டில் உறவுல பூரா வாங்கன்னு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு முடிச்சிடும். தோசையே முடிச்சு விட்ருவோம். காலையிலே முடிஞ்சிடும். வாரவளை பூரா வாங்க நீ என்னாரு ஏடியா அங்கு என்ன தோசை அன்னைக்கு அப்படின்னு வந்தேன். ஆமாம் மதினியே வாங்க 2 தோசை சாப்பிட்டு போங்கண்டா வந்துடுவாங்க. நான் அழுவேன். எல்லாத்தையும் அவங்களுக்கு சுட்டு சுட்டு கொடுத்துட்டேன். எனக்கு நைட்டுக்கு எனக்கு தோசை வேணும்ண்டு. என்னவா சொல்லு. ஊது உலை வாங்கி இருந்துச்சு முதலாம் பயன்படாமவே போச்சுண்டா போச்சு அப்படின்னா அதில் செஞ்சுடும். அதில் 2 பேர் மணக்குது. எங்கே இவங்க விறகு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா விறகு தான் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து குணாவுக்குத்தனமா இருந்துக்கிட்டேன். இங்கிட்டு வாமா வெறும் இது இங்கே இப்படி வாமா நீ வாமா இப்படி அப்பத்தாம சுட்டு கொடுப்பேன். கடை சுட மாட்டேன். நீ புகையில உட்கார நீ வா. நான் தள்ளி இருக்கேன் புகையில. எங்கள் தங்கச்சிக்கு ஆடி பலகாரம் சுடுறோம். பக்கத்தில் வந்து விறகு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. விறகு வெட்டின பூரா சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துட்டாங்க. சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டு அண்டி வந்து உட்காந்துட்டாங்க. நாங்கள் பலகாரம் சுட்டோமா விறகு வெட்டிட்டு அப்படி என்ன கண்ணு காந்தாங்க இடிச்சு நல்லாத்தான் எரியுது கண்ணு. விறகு வந்து சாப்பாடுக்கு வந்து எங்கள் வீட்டை ஒண்டி உட்காந்தாங்க. நாங்கள் பலகாரம் சுட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு மணி நேரம் படுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு இருக்கு. ஏம்மா விறகு வெட்டிட்டு இப்படி படுத்தவங்கிட்ட எங்கள் அம்மா ஒடிய போய் 2 முறுக்கு 2 அதிரசம் எடுத்துக்கிடுச்சு. ஏம்மா உன்ட்ட அதிரசம் மட்டும் கேட்டாங்களா? இத்தனைக்கும் தெரியாதவங்க யாருன்னு தெரியலை. விறகு வெட்ட வந்தவங்க கூலிக்கு விறகு வெட்ட வந்திருக்காங்க வெளியூரில் இருந்து. உள்ளூர் கரவுளும் இல்லை. உள்ளூர் கரவில் இருந்தால் நம்ம அத்தை நம்ம சின்னம்மா
பாவம்லடி எங்களை சுட்டு கொடுக்குற முன்னாடின்னு சொன்னாலும் பரவாயில்ல, உன்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு எங்கள் ஆத்தா சொல்லிச்சு, ஏண்டி கேட்டால் தானே கொடுக்கணும், ஒரு மனுஷன் சுட்டுட்டோம் மணக்குது, அந்த மணக்கிறதுல அதை அடிச்சு விடுறாங்க, நம்மளுக்கு ஒரு பலகாரம் இருந்தால் நல்லா இருக்குமே மனசில் நினச்சாண்டா அந்த நினப்பு நம்மளை சங்கடப்படுத்தும். கொடுத்துட்டோம்னா அவங்க தின்னுட்டு சந்தோஷமாக ஆஹா அந்த அக்கா நம்ம கேட்காமே கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டாண்டா நம்ம குணா நல்லா இருப்பாள். பலகாரம் கொண்டு வரக்குன்றது எங்கள் அம்மா சொல்லும். எங்கள் அம்மா அப்படித்தான் சொல்லும். அப்படியே சொல்லி வளர்க்குறதுனால தான் சின்ன பிள்ளையில அதுகளை கற்றுக்கிட்டு நல்ல விஷயங்களை ஏற்றுக்குறோம். நல்ல மனப்பான்மை நம்ம மூளையில் வந்து அதுவே பதிஞ்சிரும். இப்போ உள்ள காலத்தில் எங்கள் பிள்ளைகிட்ட பேசுகிறதுக்கே டைம் இல்லைண்டு பெற்றவங்க ஓடியாரா சம்பாதிக்க என்னப்பா அப்படி திடுறாங்க. அதனால தான் பெற்ற பிள்ளைகளுக்கு நல்லது தெரியாமல் கிடக்கு. அப்படி என்னை பெற்ற ஆத்தா சொல்லிச்சு. என்னத்த சொன்னீங்கத்த 4 பேர் வாய்ப்படணும், வாய்ப்பட்டு அப்படியே தின்னுட்டு அந்த அக்கா கொடுத்துச்சுப்பா, அவன் நல்ல மனுஷி கேட்காமையே நல்ல மனுஷி அப்படின்னு அப்படி நினச்சா என்ன ஏப்பா நீங்கதே அப்படி நினச்சாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் ஆத்தா. அதே மாதிரியே தங்கச்சி நல்லபடியாக இருக்கான். அப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க. விடிய போன் நோட்டு கிடந்தாலும் ஏண்டி விடிய போன் நோட்டுன்னு கேட்க மாட்டேன் என் குழந்தை. என்னவா எங்கள் அம்மா சொல்லுவோம், என் மகளாச்சும் இந்த ஃபோனில் இடத்த பேசி திடுறா, ஒன்றுமே நம்ம விடிய நோண்டுறா போகணுன்னு கத்தோம். எங்கள் அம்மா கத்துறத கூட என் குழந்தை சொல்ல மாட்டேன். நல்லா பார்க்கணும்னு பேசாமல் இருந்துருவேன். நல்ல மனுஷன் 2 பேர் வீட்டுக்காருமே நல்ல மனுஷங்க. என் தங்கச்சி வீட்டுக்காரரும் நல்ல மனுஷன், என் வீட்டுக்காரரும் சீமானும் நல்ல மனுஷன். அதே கடவுள் எங்களுக்கு கொடுத்த வரம். எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கு கிடைச்ச 2 வரங்க எங்கள் வீட்டுக்காரதே. அவ்வளோதான். எல்லார் வீட்லையும் அப்படி இருப்பாங்க. இருந்தாலும் சின்ன குறையாத இருக்கும். என் ஜீமாட்டே குறை இருக்குது. என் ஜீமா இப்போ வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பார். கண்பானுக்கு கேமரா ஏன்னு கேளுங்க, நான் கொதக்கு எதையாச்சும் வளர வேண்டு வைவார். ஜீமாப்பா நான் கொதக்காரு நல்லா தெளிவாக சொல்லுங்க. நானே பேசுகிறேன், வாயில் முறத்தள்ளுது. நீங்களாம் பேசுன என்ன ஒரு வார்த்தைங்க சும்மா அப்படியே மௌனத்திலே இருக்கு. கொதக்குன்னு சொன்னால் உலகம் நம்புவாவா? நீங்கள் பேசப்பட்டதே தெரியாது. மூளை ஊற பேச வாய் நான் வடவடன்னு அடிப்பேன். அவர் பேச மட்டும்தான் தெரியாது. மூளை ஊற மூட்டு கொட்டி இருக்கு. இருந்து இந்த கதை கேட்டதே ரொம்ப காலமாக கதை கேட்டாச்சு. இப்போ கதை கேட்கறதுக்கு மக்கள் வந்துட்டாங்க. நல்ல வரைக்கும் தவிர்த்துட்டாங்க. ஜீவாப்பா அப்படி சொல்லலாமா? நான் இங்கே வருங்க, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட உண்மையான பாசத்தை நான் இப்படித்தான் வாங்கினேன். உங்கள்கிட்ட எப்படி வாங்கினேன்? என்னுடைய உள்ள விவரத்தை சொல்லி வாங்கினேன்னா அதே மாதிரி தான் என் ஜீமாப்பட்டேன். நான் ஹாஸ்டலில் கஷ்டப்பட்டு அன்பு பாசம் கிடைக்காம, அம்மா பாசம் அப்பா பாசம் இதெல்லாம் கிடைக்காம நான் ரொம்ப சின்னப்பா சாப்பிடுங்க. 3 தோசை போயிருக்கு. மாவு காட்டு நிறைய மாவு இருக்கு, சாப்பிடுங்க. அப்படி அன்பு கிடைக்காம ஏங்கிருக்கேன் சின்னப்பா. என்னைய வந்து நீங்கள் தான் வந்து கூட குறையா இருந்தாலும் மன்னிச்சு ஏற்று நல்லபடியாக வச்சுக்கிறணும்ட்டு அழுதுருக்கேன் எத்தனை நாளாக. அதுதான் சொல்கிறாரு. அப்புறமா கேட்பார், உங்களை மாதிரி ஹாஸ்டலில் என்ன நடந்துச்சு, எப்படி இருந்த இப்படின்ட்டு ஒன்று சொல்லுவேன். நான் எப்படி நடந்துச்சு அப்படிலாம் சொல்லுவேன். என்னோடய பேச்சுவார்த்தைகளையும் என்னோடய உண்மைத்தன்மையும் புரிஞ்சுக்கிட்டு தான் என் புருஷன் எனக்கு நல்லா ஒரு புருஷனாக எனக்கு ஆனார். அதுக்கு முன்னாடி எப்படியா இருந்தாலும் ஒரு தாய்க்கு தானே பிள்ளையாக இருந்திருப்பார். ஒரு தாய்க்கு பிள்ளையாக இருக்கிறவரை ஒரு பெண்ணுக்கு கணவராக்குறது எப்படி? நம்ம புத்திசாலித்தனம் தான் நம்மகிட்ட தான் இருக்குது. நம்மளோட உண்மை நிலவரத்தைன்னு சொல்லணும். தாய் வீட்டில் இருக்கிற பெருமையை பேசக்கூடாது புருஷ வீட்டில் வந்து, புருஷ வீட்டில் இருக்கிற வறுமையை பேசக்கூடாது தாய் வீட்டுக்கு போய். இதுதான் எனக்கு தெரிஞ்சது நெசமான உண்மை. அது சும்மா டயலாக் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தாய் வீட்டில் எம்பிட்டு வசதியாக வேணாலும் இருக்கலாம், அந்த பெருமையை போய் புருஷ வீட்டில் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு பேசக்கூடாது. புருஷ வீட்டில் எம்பிட்டு வறுமையாக வேணாலும் நம்ம வாழலாம், தாய் வீட்டில் போய் நான் அப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லவே கூடாது. அப்படி ஒரு பொம்பளை குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் என்றைக்குமே. அப்படித்தான் அதுதான் சொல்கிறாரு. கதையை பூரா என்கிட்ட சொன்னேன், என்னை இப்போ விட்டுட்டு மக்கள்கிட்ட போயிட்டுன்றாரு. சாப்பிடுறாங்க இப்போ சாப்பிடு. கேமரா நிற்காட்டி வச்சுட்டு அதே நல்ல மனுஷன் மாதிரியே நிற்கிதுல கேமரா நிற்கிது. திரும்பும்போது கவர் ஆக முடியும். நான் எங்கிட்ட திரும்புகிறேன், திரும்பாமல் அதையே பார்த்துக்கிறேன். அப்போ அதுக்கு மேலே கவர் ஆகலான்னா போயிட்டு போகுது. என் குரல் கேட்டால் மக்களுக்கு போதும். அது என் குரல் கேட்டாவே போதுமா? ஏமா சாப்பிடுமா நின்று? நீ சாப்பிட்றதே நான் சுடு வெளியில் சுட மாட்டேன். இந்தாடா அம்மாச்சி தோசை ஊற்றுறா, தண்ணி ஊற்றுறா, தண்ணி ஊற்றுறேன், இது ஊற்றுறா. அவன் சாப்பிட்டுங்க. ஏமா நீ சாப்பிட, அவன் சாப்பிடுவேன் இலவட்டான் எப்போ வேணாலும். நீ சாப்பிடு, அவனை சொல்ல வந்துட்டேன். வேலை பார்த்துட்டு வந்தது நீ சாப்பிடுவியா? நாங்கள் என்ன வீட்டில் இருக்கோம், எப்போ வேணாலும் சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க. நின்றுக்கிட்டு சுடுறத விட நின்றுக்கிட்டு அங்கே சுட்டோன்னா வேர்த்து ஊற்றும். இது பார்த்தீங்களா? நீ சாப்பிடு.
நல்லா வந்து காத்தோட்டமாவும் இருக்கு, நல்லா உங்கள்ட்ட கதை பேசினாப்புலயும் இருக்கு, அப்படியே சுத்தாப்புலயும் இருக்கு. ஊற்றிக்கிறோம். கதை பேசிக்கிட்டே சுட்டு அந்த சட்னி தக்காளி சட்னி மானசாலாம் தோசை வாங்கவே வரலைங்க காணா, அது ஊற்றி வச்சு ஊட்டி விட்டீங்களாக்கும். அப்படி போய்கிட்டு இருக்கு சிம்மப்பா. நீங்கள் சொல்லுங்கள் 4 வார்த்தை. என்னை எப்படி கல்யாணம் முடிச்சுன்னு அதை சொல்லிட்டேன் கடத்தினதை உங்களை. வேணாம்மா அப்புறம் எங்கிட்டு வேணாம் விடுவோமா, மாட்டு நடின்னு பிடிச்சிட்டான். கொடுத்தா என்ன செய்யறது? போன சொந்த பொண்ணு கூட்டிட்டு போனாங்க, அங்க பார்த்தா கருப்பா இருக்கு. இப்பதான் பார்த்து ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்னடா இது வாழ்க்கை, இதுதானா லைஃப் அப்படின்னு நினைச்சேன். கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா சரியான வாயா. டாடி வந்துடா, அவளை எடுக்காதடா, அவளை எடுக்க. அவள் கவரே ஆகலை, நீ பேசாமல் இருந்த போது. ஏங்க 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 அப்படியே மனசு அதிர்ச்சியானியே. நான் என்னங்க ஒல்லியா தானங்க இருந்தேன், கருமுளகு மாதிரி இருந்தேன். என்ன உங்களுக்கு இன்னைக்கு என்ன பத்தியலா? அதெல்லாம் உண்மைதே, அதெல்லாம் உண்மைதா. நீ கருப்பு அழகுதியா? வாய் பேசினா வாய் பேசினாலும் வாய்கிட்ட பேசியாவது எப்படியோ உங்களுக்கு நல்லபடியா குடும்பம் நடத்துறல, அதுதானே முக்கியம். குடும்பம் தானே ஒரு பொம்பளை நடத்தணும். என்னம்மா அதுல ஏதாச்சும் குறை இருக்கா சொல்லுங்க சிம்மாப்பா. அதெல்லாம் சரி. என்னோட குடும்பம் நல்ல குடும்பம் நடத்தலாம் கரெக்டாக. ஏதாச்சும் குறை இருந்தா மக்கள்கிட்ட சொல்லுங்க. குறை என்ன வரும்? சும்மா சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன், சண்டையெல்லாம் போட மாட்டேன். குறையெல்லாம் ஒரு குறையும் முடிச்சாங்க. சும்மா சொல்லுங்க, சொல்லி பாருங்க. குறைனா என்ன? புளிக்குழம்பு வைக்கிறது பார்த்தோம்னா புளியை ரொம்ப கரைச்சி ஊற்றிடுவா. இந்த இப்போ இதுக்கு ஊற்ற சொன்னேன், ஒரு முட்டை, அது என்ன குழம்பு பொடி, சட்னி, தேங்காய் சட்னியில் நல்லா வெள்ளைப்பூடு இஞ்சி சேர்த்து போடுமா. எங்கள் வெள்ளைப்பூடு போட சொல்கிறாரு. சரி, வெள்ளைப்பூடு போட்டதுக்கப்புறம் போடுமாண்டா. ஒரு நாள் எனக்கு கோவம் வந்துருச்சுங்க. வெள்ளைப்பூடு போட்டேங்கன்னு சொல்கிறேன், மறுபடியும் இன்னும் போடுண்டாரு. இம்பிட்டு வெள்ளைப்பூடு அள்ளி கும்மி போட்டு கடைசியில் பாருங்க, அவர் தூங்கி கிடக்காரு. அவர் பக்கத்தில் போய் நான் தூங்குனா வெள்ளைப்பூடு வாடதாங்க வருது. வெள்ளைப்பூடு சேர்க்கறது வயிற்றுக்கு நல்லது. இதெல்லாம் சொல்லலாமா? எல்லாத்துக்கும் தெரியும், உனக்கு தேவை தெரியல. வெள்ளைப்பூடு சேர்க்கறது நல்லது. திண்ட வாயை பக்கத்தில் மோந்து பார்க்க முடியல நான். அப்படி ஒரு வாடை, வெள்ளைப்பூடு வாடை மூடு அடிக்குதுங்க. அப்படி பண்ணுறாரு. அப்புறம் குறை, என் குறையில சொல்லுங்க மக்களுக்கு. குறைய கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? கேமரா வச்சா கூட உன்ட்ட குறைய கண்டுபிடிக்கணும். கேமரா வச்சு பாரு எப்படி பார்த்தியா? கேமரா வச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏங்க தைரியமா வாய் அதிகமா பேசுறவங்க, தைரியமா எகனையும் உறக்க பேசுறவங்க உண்மை இருக்கும். உண்மை இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க எதையும் பார்த்து. பயப்படாது. பொய் பேசுறவங்க இவங்க பயப்படணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, பயமா எனக்கா அப்படின்றது அந்த பிள்ளைக்கு பொருந்து. ஆமாம்மா, எனக்கு என்ன பயப்படும்ன்ற அவசியம் இல்லை. என்ன புரிச்ச முன்னாடிக்குள்ள பயந்து வாழணும் மக்கள். அப்படிலாம் இல்லை, புரிதலோட வாழணும், அதுதான் வேணும். பயம் தேவையில்லை. அங்கே வராரு புருஷன் ஆத்தாடி போடு வாத்தா வைவார் அப்படின்னு அப்படியே போன ஒழிச்சிட்டா அப்படி நல்ல மனுஷியாக்கும், அது கிடையாது. அவர் வந்தால் நம்ம போன் வாக்கணும், அதுக்கு அனுமதி தரணும். அந்த அளவுக்கு நம்ம பொண்டாட்டி நல்லபடியாத்தான் இருப்பா, எல்லா வேலையும் பார்த்துருப்பா அப்படின்ற நம்பிக்கை வேணும். சும்மா படுத்துக்கிட்டு சும்மா கடையில் வாங்கிட்டு வாங்க, என்னால் இன்னைக்கு முடியலை, உடம்பு முடியலை அப்படின்னுக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன். நல்லபடியாக சமைக்க சாப்பிட ஆக்க பொங்க. என்னப்பா கடையில் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குமாப்பா? வெளியூர் போனால் கூட புளியோரை கட்டி வச்சு போயிருவீங்க. கேஸே இல்லைனாலும் நம்ம ஊர்களில் போய் விறகு வெட்டி கூட சமைச்சிட்டு போயிடலாம். நாங்கள் முழு பசங்களுக்கு எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போயிடுவோம் பார்த்துக்கிறேன். எங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண என்னை பிரிஞ்சு உங்களால் வாழ முடியுமா சிம்மப்பா? என்னை எங்கள் ஆத்தா வீட்டுக்கு எத்தனை நாள் அனுப்பியிருக்கிய சொல்லுங்க மக்கள்கிட்ட. நான் மட்டும் அனுப்பிச்சு விட மாட்டேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போவோம், சேர்ந்து ஓடி வந்துடுவோம். ஒரு வாரம்னாலும் வீட்டில் இருப்போம், ஜாலியாக இருந்துட்டு வந்துடுவோம். எங்கள் வீடு கரண்டே இல்லாத வீடு, மாமியா வீடு. கரண்டே இல்லாத வீட்டில் நாங்கள் பல்லாங்குழி விளையாடுவோம், தாயம் போடுவோம். எப்படி கரண்டே இல்லாத வீட்டில் நான் மாமனார் அவங்கள அம்மாவும் மகளுமா சேர்த்துக்கிடுவாங்க. எங்களை தோக்கடிச்சு பார்ப்பாங்க. அதனால நாங்கள் தோத்துருவோம். அது அப்போ வந்து வெளிச்சம் விழா பட்டுன்னு அடிக்க நிலாப்பட்டம். அதில் நல்லா பூரா நாங்கள் விளையாடுவோம். டிவி எல்லா இதுவுமே இருக்காது. அங்கே நல்லா சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு. என் மயம் பிறந்தப்பதான் கரண்ட் இழுத்தாரு எங்கள் வீட்டுக்கார். கரண்ட் இழுத்து மாமியா வீட்டில் கரண்ட் வேணும்னு இழுத்தாரு. இல்லைன்னா கரண்ட்லாம் இல்லை, அவர் சொல்கிறது கரெக்டே. நல்லா சந்தோஷமா வீட்டில் எல்லாரும் உட்காந்து நாங்கள் வாட்டு பேசி விளையாண்டுக்கிட்டே இருப்போம். நல்லா சவுண்டா சொல்லுங்க, ஒன்றும் கேட்காது மக்களுக்கு. ஏன் கேட்கும் சவுண்டு? கேமரா ஆன் பண்ணிட்டா சத்தம் நல்லா புகை அடிக்கிறா கண்ணு காட்டு. சரி,
அப்படி அனுப்பவே மாட்டாருங்க. ஒரு 2-3 நாளைக்கு இருந்தாலும் எப்போ வரையன்னு ஃபோன் பண்ணுவோம். எப்பயுமே முள்ளுதான், கேஸே சுட்டதே கிடையாது. கேஸை வாங்கி மக வீட்டில் கொடுத்துட்டு பேசான்ட்டு இருந்துடும். காலையில் எந்திரிச்சோடனே டீ போடுறத விட இந்த இதில் பற்ற வச்சு மழை காலத்துலேயே போட்டு விட்டுரும். மாமியாட்டி நல்லா நான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவேங்க, நல்லா தான் இருந்தோம். நாத்தனா மாதிரி தாங்க இடையில வந்து சும்மாவே இருக்கிறது இல்லை, சொல்லலாமா? ஏமா என்ன அவளோட ரொம்ப ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்க, ரொம்ப உறவாடாத அப்படின்னு எதையாச்சும் கிள்ளி விட்டு போயிடுறது. அதை கேட்டுக்கிட்டு மாமியா மாறிடும். இல்லைன்னா என் மாமியாவும் அப்படித்தான் நல்லா பேசுவாங்க பார்த்துக்கோங்க என்கிட்ட. ஜாலியாக நான் அங்கே ஹாஸ்டலில் நடந்த கதையை பூரா சொன்னால் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பூரா என்கிட்ட சொல்லுவாங்க. இப்படி நடந்துச்சு கல்யாணம், அப்படி நடந்துச்சு கல்யாணம் அப்படின்னு எல்லா வார்த்தையும் என்கிட்ட சொல்லுவாங்க. நல்ல மனுஷன் என் மாமியாவும், ஒல்லியாக இருப்பாங்க என் மாமியா. நல்லா திருப்பி விளையாட்டுமா இருந்தோம். அப்புறம் வந்து இடையில அக்கம் பக்கம் இருக்கிற பொம்பளைய நாத்தனார் இதுகெல்லாம் வந்து இடையில ஊடு குத்தி விட்டு போயிடுறது எதையாவது, அப்படியே குழப்படியாயிரும். அப்படிதான் சண்டை வர்றது குடும்பத்தில். எப்படியா வாங்க வாழ வரைக்கும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழுவானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகி என்ன செய்ய போகிறது? நீங்கள்லாம் ரொம்ப பேர் கமாடு வாசல சொல்கிறீங்க. ஏக்கா உங்களை மாதிரிலாம் எங்களால் இருக்க முடியலையே, நீங்கள் நல்லா உறவாக இருக்கீங்களே, எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது, எப்படி போய் பேசுறது அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான்லாம் அப்படி நினைக்க மாட்டேன். நாத்தனாவோட சண்டை விட்டா நானாக போய் வழியை பேசிடுவேன். இந்தம்மா ஏமே ஆத்தாடி 3 தோசை தான் தின்ட்டேன் நான், இன்னும் 1 தோசையை மட்டும் சாப்பிடுறேன். அப்படி சொல்லாத ஆத்தா, இன்னும் ஒத்த தோசையை தின்னா ஆத்தா. நான் தண்ணி எடுத்து முட்டை வையே. அவருக்கு இந்த முட்டை இருக்குல்ல, ஒரு முட்டை இருக்குல்ல, நீ சாப்பிடு. எப்படி குடும்பமே முட்டை தோசை தின்றுச்சு. பானுமதி நீ சாப்பிடலையான்னு என்ன கேட்டுறாதியே. நான் ஊறப்போனேன் நான். எங்கள் வீட்டுக்காரர் என்னை அப்படித்தான் சொல்லுவார், ஊறப்பனை எனி டைமு திட்டு எடுத்துருவீங்க. ஆமாம், அதான் ஆள் பெருத்துக்கிட்டே போகிறேன். எப்படி திங்கவுங்க இருந்தால் தானே நம்ம வேலை பார்க்க முடியும். முட்டா சாப்பிட்றது, திருப்பினியாக திங்கிறது, டிஸ்போஸ் பண்ணுறது அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ஒரு அக்கா வந்து சொல்கிறாங்க கடையில், என்னவா செலிப்ரிட்டியா? நீங்கள் செலிப்ரிட்டி மாதிரி பேசலையே, நல்லா பேசுகிறீங்க. செலிப்ரிட்டின்னு எப்படி இருப்பாங்க? செலிப்ரிட்டி மனுஷி தானே. செலிப்ரிட்டி என்னையா ஒன்று சொன்னாங்க, நீங்களும் தானே இருந்தீங்க, இங்கே இல்லையா சொல்லையில? என்ன சும்மா அப்படி சொல்லுங்க, கடையில் தானே சொன்னாங்க அப்படி சொல்கிறாங்க. செலிப்ரிட்டியா ஏமா நீ சொல்லுமா உன் கதையை. ஆமாம், அப்பா விட்டு கதையை. ரொம்ப சோர்வாக இருக்கா வேலை பார்த்துட்டு வந்து. நான் மட்டும்தான் ரொம்ப விட்டுப்பூச்சி மாதிரி இருக்கேன். மற்ற ஊரை ரொம்ப சோர்வாயிட்டாது. சாப்பிட்டுன்னு பாருங்க, கொஞ்சம் நேரத்தை கிருன்னு தூங்கிடுவாங்க. நான் போன இடத்துக்கு நோண்ட கிளம்பிடுவேன். வேலை பார்த்துட்டு வந்தேன்றா அசதியாக நினைக்க மாட்டேன். வேலை பார்த்துட்டு வந்தோம்ன்ற அசதியாக வராது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன அறியாமல் வந்துடும், சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு அப்படியே அசந்து வந்து ஆடு தூங்கிடுவேன். எப்பா அன்றைக்கி கடையில் வாங்குங்கப்பான்ட்டு தூங்கிடுவேன். அன்றைக்கி கடையில் வாங்கிடுவார் சும்மாப்பா, சொல்ல மாட்டார், ஒன்றும் சொல்ல மாட்டார். கடையிலையா அப்படிலாம் சொல்ல மாட்டார், வாங்கிறார். புகையுதுங்க. எப்படி எங்கள் குடும்பத்தை பிடிக்குதா லைக் பண்ணுங்க, ஹைப்பு அனுப்புங்க. இப்படிலாம் வாழ்க்கை கிடைக்காது. சொர்க்கம்ன்றது எங்கே இருக்குது? காசு பணம் செலவழிச்சு தியேட்டர் போகிறது, உலகத்தை சுற்றி பார்க்குறது. நம்ம என்ன மணாலி போகிறது, அதிலெல்லாம் இல்லை. இதுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடு தான். ஆமாம், வெளி ஊருக்கு போனாதான் சொர்க்கமாக்கும். நம்ம ஊர்லேயே கிடக்கு சொர்க்கம், கொட்டி கிடக்கு. நம்ம தான் பார்க்கறதில்ல. நம்ம குடும்பம் கூட அறிஞ்சு வாழ்றது இல்லை. போனோம் டிவி இதில் மூழ்கிட்டான். இன்னும் கொஞ்சம் காலம் போனோம்னா டிவி இல்லை போன இல்லைன்னு வரப்போகுது. அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே கேமரா நிப்பாட்டி வச்சுட்டு சாப்பிடுப்பு. நீ சாப்பிடுயா? என்ன பெத்தாரு? நான் பெத்த மயந்தேன். எனக்கு இது கேமரா பிடிச்சிக்கிட்டு இந்தையா இந்த தோசை சட்னி ஊற்றிக்க. தண்ணி ஊற்றிக்கியா? தக்காளி சட்னி முடிச்சிட்டலா? நீ வந்தால் சட்னி அங்கிட்ட வச்சுக்க போய் அப்படியே வச்சுக்க. நல்லா உட்காந்துக்கிட்டு தோசைட்டோம். அப்புறம் அந்த ஏரியாவை காலி பண்ணி சொன்னேன்லங்க, அந்த ஏரியாவை காலி பண்ணி வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் வெறுக்குன்னு ஏரியாவில் அமைதியாயிருச்சு. நாங்கள் போனப்போ குய்யான்னு பேசுகிறோம். அதில் ஒரு பொண்ணுலாம் பேர் ரம்யா தானப்பா. அந்த பிள்ளையெல்லாம் வந்து என்கிட்ட அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல பிள்ளை. குழந்தை இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு, குழந்தை இல்லைன்னு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கக்கா, உங்ககிட்ட பேசுகிறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்னு.
நல்ல வசதியான வீடு, நல்ல ஆனால் இருக்கிற ஊரவே நல்ல வசதியாக காசு பணத்தோடு இருக்கிறவங்க. நாங்கள் மட்டும் தான் கொஞ்சம் ஏழப்பட்டவங்க. பணத்தால் தான் ஏழப்பட்டவங்க. மனசால் ரொம்ப பணக்காரவளாக இருந்தோம். மனசால் இருக்கிற எங்கள் பணக்கார தன்மையை பார்த்து ஐம்பது பேர் வந்து என்கிட்ட பேசுவாங்க. பேசி பழக்கமாக வந்து கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டே நிற்பாங்க. அம்மாவை பார்த்து பேசுவாங்க. அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அப்படிலாம் இருந்தாங்க அந்த ஏரியாவில். நல்லா இருந்துச்சு, எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஏரியா. என்ன செய்யறது, வாடகை விட்டு நிரந்தரமாக நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. எனக்கு வேணாப்பா, எனக்கு முட்டை தோசையே பிடிக்காது, தோசையும் பிடிக்காது. நாங்கள் கஞ்சி கொடுத்துருவோம். எனக்கு ஆசைக்கு ஒரு தோசை எடுத்துக்கிட்டு கஞ்சி வேணான்ட்டு சும்மா காசை வேஸ்ட் பண்ணாது. சரி அப்படியே வாங்கி வச்சிங்கன்னா காலையில் முட்டை தர வேண்டியதா இருக்கு. அப்படி நல்லா இருக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிறப்ப. எனக்கு சந்தோஷமாக நல்லா இருந்தோம் பகுசியாக. ஆனால் வாடகை விடணும், காலி பண்ணி வந்துட்டோம். அப்படித்தான் இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிருவேன் நான். எல்லாரும் கூப்பிட்டு பேசுவாங்க. நல்லா பேசுகிற தாயி, நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நல்லா கலகலப்பாக வச்சுக்கிறேன். அப்படித்தான் இருப்பேன். விசேஷ வீடுகளுக்கு போனாலும் அப்படித்தான் எதையாச்சும் ஒன்று சொல்லி விட்டுருவேன். கக்கன்னு கிடைக்க வேண்டியது. என்னை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஒரு இடத்துக்கு எங்கள் வீட்டுக்காரு, ஏய் இருக்கு உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா, கூட உட்காந்து அதை பேசாத எந்திரி அப்படின்ட்டு. சிம்மப்பா போங்க, கிண்டல் பண்ணா என்ன, கிண்டலா கேலியா பேச தானே பொம்பளைங்க, என்னை கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க, போயிட்டு இருக்கு என்னை கிண்டல் பண்ணிட்டு அவங்க மனசு சந்தோஷமாக சிரிக்கிறாங்கல்ல, இருக்கட்டும் போங்க அப்படின்னு படிக்கிறக்கச்சி அப்படின்ட்டு. என்னங்க மனுஷ வாழ்க்கையில் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. கோவப்படுத்துறது ஒரு நிமிஷம்ங்க. அடே இன்னாரு அப்படின்ட்டு கோவப்பட்டாருன்னு வந்துடும். அதே மனுஷனை சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க, முடியவே முடியாது. அந்த சந்தோஷப்படுத்துகிற முயற்சியில் தோற்று போயிடும். எது கஷ்டமோ அதைத்தான் செஞ்சு வைக்கணும். ஈஸியான செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அப்படிதான் நான் நினைப்பேன். சொந்தம் தான் ஆத்தனா கூட குறையா பேசிட்டாலும் நானாக போய் எதாக இருந்தாலும் பேசிடுவேன். போகுது இருக்கிற காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு நம்ம அடுக்கு போவோம் அப்படின்னு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. என் மயந்தே இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டோம். பற்றியெல்லாம் சிலிண்டர் இல்லாமல் போகும், விறகடுப்பில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பிடிச்சி விட்றோம். நாளைக்கு ஃபோன் இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் மனுஷ மக்கள் ஊரை வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும் பிறக்குல. உலகத்தில் அதை தான் கண்டுபிடிச்சிட்டே எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே முடக்கி வச்சுட்டாங்க. மனுஷங்களை பூரா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதில்ல, ஒருத்தர் சிரிக்கிறதில்ல. எல்லாம் வந்து தாய்க்கு பிள்ளை பார்க்குறதில்ல, பிள்ளை தாயை பார்க்குறதில்ல. வீட்டுக்குள்ளேயே எத்தனை மெம்பர்னு கூட சொல்ல தெரியாத அளவுக்கு வாழ்கிறேன். நெசமாவே அருகு அனல் அடிக்குது, புகையுது. ஆனால் நல்லா உட்காந்துக்கிட்டு காத்தோட்டமாக சுட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் நல்லா இருக்குது. மக்களே, இதெல்லாம் சும்மா வந்து வேடிக்கை அடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கை தரம் இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் இருக்கணும். ஆமாம், வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம வாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு போகணும். அப்படியே நல்லபடியாக லைக் பண்ணுங்கத்தே. தண்ணி அப்போ கைப்பு பட்டம் நம்புங்க. எங்கேயா தண்ணி ஏங்க தண்ணி தம்பிக்குது. ஏமோய் ஏமா இல்லப்பு எடுத்துட்டு போயிடுச்சம்மா. தண்ணி மட்டும் வா பூஜா, அந்த அண்ணன் தண்ணி மட்டும் வா. இன்னும்மா சாப்பிட்ற பார்த்தா இன்னும் சாப்பிட்றலக்கா அண்ணன் அந்த ஓடி அவர் தான் சொல்லுமா. என்னாச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சாம்ல, 50 நிமிஷம் ஆயிடுச்சுன்றாரு. வைக்கட்டுமா? எல்லாரும் லைக் பண்ணுங்க. அனல் அடிக்குது போய் லைக் பண்ணுங்கத்தே. அப்படி பேர் லைக் பண்ணுங்க. வாயப்பா இது பண்ணிட்டீங்களா? இங்கே வருங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணுங்கப்பா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஆத்தா சாப்பிடுச்சு, வீட்டுக்காரர் சாப்பிட்டாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் பேசிக்கிட்டு இருக்க பொண்டாட்டின்னு விடணும்ல. எல்லாரும் சாப்பிட்டாங்க. அம்மாச்சி சாப்பிடுச்சு, எல்லாரும் சாப்பிட்டாங்க. பூச்சா சாப்பிடுச்சு. எனக்கு கஞ்சி இருக்குது, நம்ம கஞ்சியை குடிச்சுக்கிடுவோம். நம்மளுக்கு ஊற பணத்தை லைக். ஒரே ஒரு தோசை மட்டும் ஆசைக்கு ஒரு தோசையை மட்டும் சுட்டு வாயில் சுருட்டி சுட வாயில் வச்சுக்கிட்டு இப்போ ஆன் பண்ணியிருக்கீங்களா? அப்பெல்லாம் பேசுறது வேஸ்ட்டா? இல்ல முக்காவாசி பேசலையே ஆன் ஆயிடுச்சு. அப்படியா? அதனால ஒரு தோசை மட்டும் சுருட்டி வாயில் விட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்க போயிருவேன் நான். அதனால லைக் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? உங்களை போற அடிக்க விரும்பல. லைக் பண்ணுங்க. சிலிண்டர் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க.